السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஜும்ஆவுடைய நாள், ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு யார் 100 தடவை இந்த திக்ரை ஓதுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய 1,00,000 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று அவர்களுடைய பெற்றோர்களுடைய 24,000 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாட்களிலே மிகச்சிறந்த நாள், அதாவது சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச்சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாள் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளும் இந்த ஜும்ஆவுடைய நாள், அதே போன்று இந்த உலகம் அழியப் போவதும் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நாளிலே ஒரு நேரம் இருக்கின்றது, அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த ஜும்ஆவுடைய நாளுக்கு கூறப்பட்டிருக்கின்றது. நாம் அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவோம். நாம் கூறக்கூடிய ஸலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றது. அதே போன்று நாம் ஒரு தடவை ஸலவாத் கூறினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 10 தடவை நம் மீது அருள் செய்கின்றான். இன்னும் ஏராளமான சிறப்புகளை கொண்ட நாள் இந்த ஜும்ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 100 தடவை ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹில் அலீம் வ பிஹம்திஹி, மகத்துவமிக்க அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவனது புகழை கொண்டு புகழ்கிறேன் என்ற இந்த திக்ரை 100 தடவை ஓதுகிறாரோ, ஓதுபவர்களுடைய 1,00,000 பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று அவர்களுடைய பெற்றோர்களுடைய 24,000 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அமலுல் யௌம் வல் லைலா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அதிகமாக இந்த திக்ரை ஓதுவோம். ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாள், ஜும்ஆவுடைய தொழுகைக்கு பின்னும் ஓதுவோம். அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான்.